வெறும் 13,000 கடனுக்கு 17,00,000 வசூல் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் லோன் செயலி. இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய ஆன்லைன் லோன் செயலி இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, ஒரு பாகிஸ்தானில் வந்து ஒரு நபர் வந்து லோன் எடுத்திருக்காரு. ஸோ அவர் வீடு கஷ்டத்தில் கொரோனா அந்த டைமில் வந்து லோன் வந்து கட்ட முடியாத சமயத்தில் பார்த்திங்கன்னா, அவருடைய ஃபோட்டோவை வேற ஒரு பெண்ணோட இணைச்சி மார்பிங் பண்ணி அவருக்கே அனுப்பிச்சிருக்காங்க. மேலும் அவருடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்குமே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, அவருடைய ஒய்ஃபோட ஃபோட்டோவை இன்னொரு ஆணோட சேர்த்து இணைச்சி அதையுமே பார்த்திங்கன்னா அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அனுப்பியிருக்காங்க. இதனால் மன உடைச்சல் அடைஞ்ச அந்த தம்பதிகள் தற்கொலை முயற்சிக்கு வந்து 2 வாட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவருடைய கணவர் வந்து. அதற்கப்புறம் வந்து அந்த லோன் செயலி அவங்க வந்து அவங்களுடைய வீடை அடமானம் வச்சு கட்டியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் உள்ள பொருள் எல்லாமே விற்று அந்த 13,000 கடனை வந்து அடைச்சிருக்கிறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 17,00,000 ரூபாய் வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் வெறும் 20,000 வாங்கி 5,00,000 10,00,000 சொல்லி இந்த மாதிரி பாகிஸ்தானில் நிறைய பேர் வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்படி இந்த ஆன்லைன் கொடுக்குற டார்ச்சர் வந்து நிறையவே வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பார்க்க முடியுது. 1 வீக் லோன் ஆப் தான் இது எல்லாமே. மற்றபடி ஆர்பிஐக்கு உட்படாத இந்த ஆப் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்பிஐக்கு உட்பட்ட எந்த ஒரு ஆப்பும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணுறதில்ல. இவங்க தான் வந்து ஓவராக வந்து ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் வந்து இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் பஞ்சாப்லேயும் நடந்திருக்கு. பஞ்சாபில் ஒரு 42 வயது மதிக்கத்தக்க நபர் வந்து ஆன்லைனில் லோன் வாங்கியிருக்காரு. அது வந்து சரியான முறையில் வந்து கட்ட முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க கொடுத்த டார்ச்சர்னால் இவர் தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்துச்சுன்னா நீங்கள் FIA இந்த மாதிரி ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவங்கள வந்து தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா சைபர் கிரைமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சைபர் கிரைம்லேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உடனடியாக வந்து பதில் வந்து கிடைக்காது. ஸோ கொஞ்சம் வந்து லேட்டாக வந்து ஆகும். ஏன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய புகார்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆன்லைன் மட்டும் இல்லை, ஆன்லைன் மோசடி, சூதாட்டம் இந்த மாதிரி நிறைய புகார்கள் வந்து அவங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்கள் புகார்கள் வந்து அது பெண்டிங்கில் வச்சு அதுக்கப்புறம் வந்து அது முறையாக வந்து விசாரிப்பாங்க. எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே வந்து உங்களுடைய புகாரை வந்து விசாரித்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. நீங்கள் அதை வந்து சரியாக சொன்னீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி, வேறு நீங்கள் ஏமாந்தது அது எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக வந்து எடுத்துகிட்டு வந்து வேறு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வந்து எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை விசாரித்து அதை என்னன்னு சொல்லி நடவடிக்கை எடுப்பாங்க. பணத்தை வந்து ஏமாந்தீங்கன்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க, அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சைபர் கிரைம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் இருக்குது. ஸோ கரெக்டான முறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ பண மோசடி வந்து நிகழ்ந்துச்சுன்னா உடனடியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க 1 or 2 டேஸில். ஏன்னா அது ரொம்ப ஆக்காதீங்க. அப்படி ஆக்குனீங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து திரும்ப பெறுதல வந்து அதிகமாக வந்து கஷ்டங்கள் ஏற்படலாம். ஏன்னா திரும்ப வராது கூட வாய்ப்புகள் இருக்குது. உடனடியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஸோ லேட் ஆக்காதீங்க. ஏன்னா சைபர் கிரைமில் எவ்வளோக்குள்ளே நம்ம சீக்கிரமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ளே நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.